15வது பாடல். தேவியின் ஆதி மகா சரஸ்வதி வடிவம். சரஜோஸ்தா சுத்தா சசியுத ஜடாஜூட மகுட வரத்ராசஹத்ராண கட்டிக கட்டிக புஸ்தககரா சக்ருநத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மது க்ஷீர திராக்ஷ மதுரி மதுரிண பணிதயக. பகவதி, உன் உடலானது சத்காரம் முழுமதியை ஒத்த காந்தியுடன் வெண்ணிறமாக ஒளிர்கின்றது. ரஜோ மற்றும் தபோ குணங்களற்ற சுத்த சத்துவமூர்த்தியாக விளங்கும் உன்னை தியானிக்க சத்துவ குணம் மேலிட்டவர்களால் மட்டுமே இயலும். ஜடாமுடியின் கூடிய உன் சிரசில் பிறை நிலவை சூடியுள்ளபடியால் பரமசிவஸ்வரூபம் உன்னுள்ளே அடங்கிவிட்டதை அறிய முடிகின்றது. சிரசில் விளங்கும் ரத்ன கச்சிதமான மகுடமானது நீயே மகாராஜ்ஞி என பறைசாற்றுகின்றது. நீ தாங்கியுள்ள அபய வரத முத்திரைகளால் பக்தர்களுக்கு வரமளிக்கிறாய், அவர்களின் பயத்தை நீக்குகிறாய். மற்ற இரு கரங்களில் உள்ள ஸ்பட்டிகமணி மாலையும் புத்தகமும் உன்னுடைய மகா மந்திர ஜபத்தினால் சித்திக்கும் அபாரமான ஞானத்தை குறிக்கின்றனவோ. உன்னுடைய இந்த சத்துவ வடிவிற்கு ஒரு முறை வணங்கியவன் தேன், பால், திராட்சை இவற்றிலும் மேலான இனிமையுடைய வாக்குவன்மையை எங்கனம் அடைந்திருக்க முடியும்? இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட வடிவமானது ஆதி சரஸ்வதி வடிவமாகும். இது பிரம்மபத்னி சரஸ்வதியின் வடிவினின்றும் மாறுபட்டது. ஆதிசக்தி தன்னிடம் உள்ள முக்கணங்களினின்றும் 3 சக்திகளை தோற்றுவித்தாள். பிறகு அவர்களினின்றும் மேலும் 2 வடிவங்கள் தோன்றின. ஆதிசக்தி, ஆதி சரஸ்வதி, ஆதி மகாகாளி 3 சக்திகள். பிரம்மா லக்ஷ்மி, விஷ்ணு பார்வதி, சிவன் சரஸ்வதி. சிவன் சரஸ்வதி வெண்மை, விஷ்ணு பார்வதி நீலவர்ணம், பிரம்மா லக்ஷ்மி சிவப்பு வர்ணம்.